ஒரு பைரட்னால இன்னொரு பைரட்க்கு கொடுக்கப்படுற கொடுமையான தண்டனைகள். கேட்டோ டெயில்ஸ்ன்ற இந்த பனிஷ்மெண்ட்டை ஷிப்ல ஓவரா குடிச்சிட்டு சண்டை போட்டு பிரச்சனை பண்றவங்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு குறைஞ்சபட்ச தண்டனை தான் அது. இந்த டிவைஸ்ல 9 ரோப்பை ஒரே ஹேண்டில் சேர்த்து வச்சிருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஊர் சவுக்கடி மாதிரி. ஒரே டிஃபரன்ஸ், இங்க ஒரு கயிறு அங்க 9 கயிறு. ஓவரா குடிச்சா 10 அடி, குடிச்சிட்டு சண்டை போட்டா 50 அடின்னு பண்ற தப்புக்கு ஏத்த மாதிரி விழும். கேப்டனெல்லாம் எடுத்து பேசிட்டா 200ல இருந்து 300 அடி வரைக்கும் விழும். ஒவ்வொரு அடியும் உயிர் போற மாதிரி வலிக்கும். நீல் ஹாலிங்ன்ற இந்த பனிஷ்மெண்ட் தான் பைரேட்ஸ்களுக்கே தரப்படுற ரொம்பவே கொடுமையான பெயின்ஃபுல்லான ஒரு தண்டனை. இந்த பனிஷ்மெண்ட்ல பைரேட்டோட கையை கட்டி கப்பல்ல இருந்து கடல்ல தூக்கி வீசிடுவாங்க. அப்படி உங்களை போடுறப்போ நீங்க கப்பலுக்கு அடியில வரைக்கும் போயிருவீங்க. ஷிப்புக்கு அடியில் இருக்க பார்னிக்கல், சீஷெல்ஸ்னு எல்லாமே உங்களை போட்டு அறுத்து எடுத்துரும். உப்பு தண்ணி வேற படுறதுக்கு உங்களுக்கு அந்த காயத்திலே ஊசி வச்சு குத்துற மாதிரி எரியும். மொதல் டைம் போறப்பவே செத்துட்டீங்கன்னா ஓகே, அப்படி மட்டும் சாகலன்னா ரவுண்ட் 2 தான். மெரோனிங்ன்ற இந்த பனிஷ்மெண்ட்டை நீங்க பைரேட்ஸ் ஆஃப் தி கரேபியன் மூவிலே பார்த்துருப்பீங்க. இவங்க கையில மாட்டுற எனிமி பைரட்டை கொண்டு போய் ஒண்ணுமே இல்லாத தீவுல கொஞ்சமா சாப்பாடு, ஒரு கன்ல ஒரே ஒரு புல்லட்டோட விட்டுருவாங்க. அதுலயும் அந்த கன் தருது உங்க சேஃப்டிக்காகலாம் கிடையாது. நீங்க பசி தாங்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா சாகிறதுக்கு, உங்களை நீங்க ஒரே அடியா முடிச்சுக்கிறதுக்காக. பசி, வெயில், தண்ணி தாகத்திலே உயிர் போயிடும். கேட்கறதுக்கு வேணா அது ஒரு சிம்பிளான பனிஷ்மெண்ட் மாதிரி தெரியலாம். பட் மேல சொன்ன 2 விட இதுதான் ரொம்ப கொடுமையானது.